இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக இந்த வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை துதித்து பாடி ஆராதிக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். தேவன் நாம் மகிமைக்காக இப்பொழுது நாம் செய்திக்காக கடன் செல்ல போகிறோம். இஸ்ரவேலும் சபையும், இஸ்ராயேல் அண்ட் த சர்ச் என்ற தலைப்பில் முதலாவது பாகம், கிட்டத்தட்ட ஒரு 5 பாகம் இது தொடர்ந்து நாம் பிரசங்கிக்கலாம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டதிலிருந்து, அழைத்ததிலிருந்து நாம் ஆரம்பமாகி சபையோடு இணைத்து கொண்டு போக தீர்க்கதரிசியுடைய செய்தியை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைய செய்திக்கு நாம் ஆதாரமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனே சபிப்பேன். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். 1 முதல் 3 வசனங்களை நாம் ஆசீர்வதித்தோம். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து பார்ப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தை கணச்சிடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே,
மகனே மகளே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான கால வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் வாசித்த வேத பகுதிகளை தேவன் தாமே ஆசீர்வதியும், வேத வசனங்களை வாசித்த உம்முடைய மகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அபிஷேகத்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச அடியானை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசுவீராக. கேட்க போகிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமைப்பட்டோம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசம்பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போக மாட்டோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவ செய்தியை ஆசீர்வதித்தாருங்க. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். இஸ்ரவேலும் சபையும். ஆமென். இஸ்ரவேலும் சபையும் என்ற தலைப்பில் இஸ்ராயல் அண்ட் த சர்ச் பார்ட் 1 பாகம் 1 நாம் பார்க்க போகிறோம். அதற்கு நாம் தியானத்துக்காக வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 3 காரியம். 3 என்பது தேவனுடைய ஒரு பரிபூரணமான காரியம். அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் அந்த 3ஐ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆமென். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. எப்பொழுது? இந்த 3ஐயும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போகும் பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்.
பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது ஒரு பொதுவான ஆசீர்வாதமாக, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மூலமாக வருகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. சரி, இப்போ ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனோடு பாபிலோனை விட்டு சினேயாருக்குள் வந்தான். அவன் சினேயார் பள்ளத்தாக்குக்கு வந்தான். பாபிலோன் அழிக்கப்பட்ட பிறகு, அந்த குழப்பமானது சம்பவித்த பிறகு, பாபிலோன் என்றால் என்ன அர்த்தங்க? குழப்பம் என்று அர்த்தம். அங்குதான் அநேக ஆத்துமாக்கள் பிரயாணம் பண்ணினார்கள். ஆபிரகாமுடைய தகப்பன், ஆபிரகாமுடைய பெற்றோர் ஆபிரகாமையும் அவனுடைய அன்பார்ந்தவர்களையும் சினேயா என்ற தேசத்துக்குள் அழைத்து கொண்டு வந்தான். அத்தேசம் முழுவதிலும் அந்த ஜனங்கள் எல்லாருடைய மத்தியிலும் தேவன் ஒருவனிடம் தயவை கண்டு கொண்டார். இன்னும் சரியாக சொன்னால், ஒரு மனிதன் தேவனிடம் தயவை கண்டடைந்தான். பாபிலோன் என்னும் தேசத்தில் அடிமையாக இருந்த அந்த ஜனங்கள் சிறைப்பட்ட ஒரு தேசத்தில் அந்த தேசம் அழியும் பொழுது அங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள். ஆபிரகாமுடைய தகப்பனார் தேராகு. நீங்கள் வம்சத்தை கவனிச்சிங்கன்னா, ஆபிரகாமுடைய தகப்பனாரும் அவருடைய முன்னோர்களும் விக்கிரகங்களை வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா, அவர்கள் விக்கிரகங்களை வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாம் விக்கிரகத்தை வழிபட்டானா என்பதில் ஒரு ஆதாரம் நமக்கு காணப்படலை. ஆபிரகாம் தேவன் மேல் விசுவாசம் வைத்திருந்தான். தேவன் அவனை அழைத்தார். அல்லேலூயா, தேவன் அவனை அழைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிக்க வேண்டும் அருமையானவர்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு அவனுடைய குமாரனாக ஈசாக்குக்கு பெண் கொடுக்கும் பொழுது லாபான், பெத்துவேல் அவர்களும் கூட விக்கிரக வழிபாடுகள் செய்கிறவர்கள் தான் இருந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, ஆனால் தேவன் ஆபிரகாமை மட்டுமே அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை அழைக்கும் போது அவனுக்கு வயது 75. ஒரு முதிர் வயதில் தான் தேவன் அவனை அழைக்கிறார். ஆபிரகாமே, உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை எல்லாம் விட்டுவிடு. அப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பார். ஒரு உடன்படிக்கை, ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் அவனை கொண்டு செய்ய போகின்ற மகத்தான ஒரு திட்டத்தை அங்கு அவனுக்கு முழுவதுமாக அல்ல, முதல் பாகத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். என்ற தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே பங்கு பங்காக, வகை வகையாக தீர்க்கதரிசிகளின் மூலமாக திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் என்று எபிரேயர் 1:1 சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை எப்பொழுதுமே முழுமையாக சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டத்தை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டால் அது சரியாக இருக்காது. ஒருவேளை அவன் பின்வாங்கி போக வாய்ப்பு உண்டு. அடுத்து இன்னொரு காரியம், அவன் தேவனை விசுவாசிக்கிறானா என்பதை அவர் காண்கிறார். உன் தகப்பனுடைய வீடை விடு, தேசத்தை விடு, இனத்தை விடு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அவ்வளோதான் சொன்னார். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவத்தை அவருடைய சிந்தையில் வைத்திருந்தார், வெளிப்படுத்தி கொடுக்கல. ஆபிரகாமுக்கு ஒரு காலம் வரும் பொழுது ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனை கூட உன் ஏக சுதனாகிய ஒரே மகனை நான் காண்பிக்கும் மலையில் கொண்டு அவனை என்ன செய், பலியிடு, அதை மட்டும்தான் சொன்னார். அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தெல்லாம் சொல்லலை. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அவன் அப்படியே கீழ்ப்படுகிறான்.
அதுதான் முக்கியம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியமானது. எப்பொழுதுமே ஒரு கீழ்ப்படிதல் அவசியம். நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை சொன்னால் அப்படியே நீங்கள் கீழ்ப்படியலை அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியலைன்னா நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரன் தேவனுடைய பிரதிநிதி அப்படின்னு தேவன் தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் பிரியமானவர்களே, அவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து சென்றான். எங்கே போகிறோம் தெரியாது, எதற்காக போகிறோம், என்ன நடக்க போகிறது என்பதை எதுவுமே அறியாத பட்சத்தில் அவன் அப்படியே புறப்பட்டு போகிறான். ஒரு விசுவாசி அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இப்போ தேவன் ஆபிரகாம் தேவனிடத்தில் தேவனுடைய கண்களில் ஒரு தயவை கண்டடைகிறான். ஆமென். சரி, இப்பொழுது அதுதான் கிறிஸ்தவத்தின் துவக்கம். கிறிஸ்தவமும் அங்கே இருக்க. கிறிஸ்தவம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் பிரயாணிப்பது. அது கானான் பிரயாணம், இது மோட்ச பிரயாணம். அது சரீரத்துக்குரிய பிரயாணம், இது ஆவிக்குரிய பிரயாணம். அங்கு கீழ்ப்படிதலோடு ஆரம்பமாகிறது, இங்கேயும் கீழ்ப்படிதலோடு தான் ஆரம்பமாகும். ஆமென். சரி, இதுதான் கிறிஸ்தவத்தின் ஒரு துவக்கமாக இருக்கிறது. சபையின் துவக்கம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதனாய் இருந்த காரணத்தினால் அவன் தேவனுடைய தயவை கண்டடையவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதன் என்பதனால் அல்ல. ஆமென். ஆபிரகாம் தேவனிடம் தயவை கண்டடைந்த காரணம் என்னவென்றால், தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனை தேர்ந்தெடுத்தார். அது ஆபிரகாம் தேவனை தெரிந்து கொண்டதல்ல, அது தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதாக. பாருங்க, ஆபிரகாம் தேவனை தெரிந்து கொண்டதல்ல, தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம் ஒவ்வொருவரும் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போல உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அது கீழ்ப்படிதலில் இருந்து தான் ஆரம்பமாகிறது. நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. முதல்ல அடிப்படை என்ன? தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படை என்ன பிரியமானவர்களே? கீழ்ப்படிதலோடு ஆரம்பமாகிறது. அடுத்து மேலும் இப்பொழுது கவனிங்க. இப்பொழுது எப்படி இருந்ததோ அவ்விதமே இன்றும் இருக்கிறது. அது நீங்கள் தேவனை தெரிந்து கொள்வதல்ல, அது தேவன் உங்களை தெரிந்து கொள்வதாகும். ஒரு கால் இது கடினமானதாக இருக்கலாம், நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேர்ந்தெடுத்து தெரிந்து கொண்ட பிறகு உடனடியாக மற்ற எல்லாவற்றையும் விட்டு வேறு பிரிவதாக இருக்கிறது. தேவன் தெரிந்தெடுத்து அழைக்கும் பொழுது நாம் மற்ற எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டிய இருக்கிறது? விட்டுவிட வேண்டியதாக இருக்கிறது. அவர் அழைத்த உடனே மற்ற எல்லாவற்றில் இருந்தும் ஒரு வேறு பிரிதல். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் அவளை விட்டு வேறு பிரியும் பொழுது நான் உங்களை பிதாவாக ஏற்றுக்கொண்டு. ஆமென். 1 கொரிந்தியர் 2 நினைக்கிறேன். 2 கொரிந்தியரா? 2 கொரிந்தியரில் அங்கே எழுதியிருக்கிறது ஒரு வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இருப்பீர்களாக என்று 14ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து 17ஆவது வசனத்தில் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். அதே தான் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் தேவன் அதைத்தான் செய்கிறார். அவர் தேர்ந்தெடுத்து தெரிந்து கொண்ட பிறகு உடனடியாக மற்ற எல்லாவற்றையும் விட்டு
வேறு பிரியவதாக இருக்கணும். நல்ல கவனிங்க. நாம் இந்த உலகத்தை விட்டு, உலக ஆசாபாசத்தை விட்டு, சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு, தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு என்ன செய்யணும்? வேறு பிரியவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் முதலாவது சபையானது, திருச்சபையானது ஆரம்பம் ஆகும் பொழுது கர்த்தர் தாமே அந்த பேதுரு பரிசுத்தாவிலே நிறைந்து முதலாவது சபைக்கு அவர் பிரசங்கிக்கிறார். அந்த ஜனங்களுக்கு 39ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:39, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அப்போ பார்த்தீங்களா, ஆபிரகாம் இடத்துல பார்க்கிறோம், இங்கே நம்ம பார்க்கிறோம். அடுத்தது முதலாவது திருச்சபையே எப்படி ஆரம்பமாகிறது? வேறு பிரிதலோடு ஆரம்பிக்கிறது. முதலாவது திருச்சபையை எப்படி ஆரம்பிக்கிறது பிரியம்ல? நம்மை வேறு பிரித்து கொள்ள வேண்டும். வார்த்தைக்காக, சத்தியத்துக்காக, தேவனுக்காக நம்மை வேறு பிரித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகையால் மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி என்ன செய்யுங்க? உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. தேவன் ஒரு வேறு பிரிதலை விரும்புகிறார். அவர் அழைத்த உடனே மற்ற எல்லாவற்றிலிருந்தும் வேறு பிரிதல் சொல்லுவாங்க இல்லையா? உலகத்தில் ஒரு கால், தேவனுடைய காரியத்தில் ஒரு கால் வச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது கஷ்டம். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அந்த முழு மனசு அங்கே வந்தாகணும். வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. இனத்தை நம்ம விட்டு தான் ஆகணும், தேசத்தை விட்டு தான் ஆகணும், தகப்பனுடைய வீட்டை விட்டு தான் ஆகணும். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நினைப்பீர்களானால் அது தவறானது. தேவன் அப்படி செய்ய மாட்டார். ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார், அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் அவர் தெரிந்து கொண்டு அழைக்கிறார். பிறகு அவர் அழைக்கும் போது உங்களை பற்றி பிடித்திருக்கும் எல்லாவற்றிலிருந்து அவர் உங்களை வேறு வருகிறார். எதெல்லாம் நம்ம பற்றி பிடித்திருக்கிறதோ அந்த உலகத்தில், அதை எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் நம்மை வேறு பிரிக்கிறார். நாம் அதை விட்டு வேறு பிரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது ஒரு ஸ்தாபனம் அல்லவென்பதையே அது நிரூபிக்கிறது. ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க ஒரு ஸ்தாபனத்தை பற்றி பிடித்து கொண்டிருப்பார்கள். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு ஸ்தாபனத்தில் நாம் இருக்கும் பொழுது நாங்கள் தான் ஆதி திருச்சபை, நாங்கள் தான் ஆதி திருச்சபை என்று சொல்லி கொண்டிருந்தோம். ரோமன் கத்தோலிக்க சபை தான் ஆதி சபை என்று. அதுதான் நீங்களாம் இன்னைக்கு வந்தீங்க, நீங்களாம் இன்னைக்கு வந்தீங்க, நாங்கள் தான் ஆதியிலிருந்தே இருக்கிறோம் அப்படின்னு தம்பட்டம் அடித்து கொண்டே இருப்போம். ஆமென். ஆனால் இப்படி ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனமா, அவங்க ஸ்தாபனம் தான் உலகத்திலேயே தலை சிறந்தது என்று நினைப்பார்கள். பெந்தெகோஸ்தேயர் எடுத்துடுங்க, அவர்களும் அதே மாதிரி தான், நாங்கள் தான் ஆவினால் பிறந்தவர்கள், நாங்கள் தான் அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசுகிறோம் என்று இவர்கள் அதை பற்றி பிடித்து கொண்டிருப்பார்கள். ஏஜி சபையை சேர்ந்தவங்க ஏஜி சபையை பற்றி பிடித்து கொண்டிருப்பாங்க. சிபிஎம் சபையை சேர்ந்தவங்க சிபிஎம் சபையை பற்றி பிடித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொண்டிருப்பான். ஒரு கிறிஸ்தவன் யாரை பற்றி பிடிப்பான்? கிறிஸ்துவை மாத்திரமே, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பற்றி பிடித்து கொண்டிருப்பான். அவன் தான் கிறிஸ்தவன். சில பேர் அரசியலை பற்றி பிடித்து கொண்டிருப்பான், நடிகர்களை பற்றி பிடித்து கொண்டிருப்பான், நடிகைகளை பற்றி பிடித்து கொண்டிருப்பான். ஒவ்வொருவருக்கும் ஒரு பற்றுதல் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் வேறுபட்ட ஒருவன். அவன் எந்த விதத்தில் உலகத்தில் உள்ள நடிகனையோ நடிகையோ அல்லது அரசியல்வாதியையோ அல்லது ஸ்தாபனத்தையோ எதையுமே அவன் பற்றி பிடித்து கொண்டிருக்க மாட்டான். ஏன்னா தேவன் என்னை அழைக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டு வேறு பிரிந்து வந்து விடுகிறான். ஆமென்.
எல்லாவற்றையும் விட்டு வேறு பிரிந்து வருகிறான். அதைத்தான் தேவன் அதுதான் ஆசீர்வாதத்தின் தொடக்கம். இன்னைக்கு நாம் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படலைன்னு கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. இன்னும் இந்த உலகத்தோடு உள்ள பற்றுதல்கள், பாசம் இது இருக்கிறதா? அது எல்லாம் நம்மை விட்டு போகும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தானாக வருகிறது. ஆமென். அவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிடமும் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். அது ஒவ்வொரு நபரோடும் உள்ள தனிப்பட்ட விவகாரமாக இருக்கிறது. அங்கே இருக்கும் என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்ட காரணத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். எங்கள் தாயார் ரட்சிக்கப்பட்டதுனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல. என் தகப்பனார் ஒரு கிறிஸ்தவனாக இருந்ததுனால நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. உங்கள் தகப்பனார் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறார், உங்கள் தாத்தா ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறார் என்பதனால நீங்கள் கிறிஸ்தவன் அல்ல. நல்லா கவனிக்கணும். எங்கள் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பம் என்று சொன்னதுனால நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல. நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நீ கிறிஸ்தவனாகிறாய். உன் தாத்தாவுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, உன் தகப்பனாருக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, உன் தாய்க்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நீ கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமோ நீ அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுதான் காரியம். என் தாயார் ரட்சிக்கப்பட்ட காரணத்தினால் நான் ரட்சிக்கப்படவில்லை. அது கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாகவே. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை தெரிந்து கொண்டது நிமித்தமாகத்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். நீங்களாவே தெரிந்து கொள்ளதல்ல, நீங்கள் எவ்வளவு ஜெபித்திருந்தாலும் அது உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லை. ஆமென். நீங்கள் எவ்வளவு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், எவ்வளவு அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களாக இருக்கலாம், அதுவல்ல. உங்கள் காரியங்கள் ஒரு பொருட்டே அல்ல. ஆமென். நான் முழங்காலிலே நின்று ஜெபிக்கக்கூடியவன், நல்லது, நீங்கள் அப்படி ஜெபிக்க வேண்டும். அதனால தேவன் உங்களை தெரிந்து கொள்வதல்ல. ஆமென். நான் தவறாம ஆலயத்துக்கு வருகிறேன், அதனால தேவன் தெரிந்து கொள்வதல்ல. நான் காணிக்கைகளை தசபாகலாம் சரியாக கொடுக்கிறேன், அதனால தேவன் உங்களை தெரிந்து கொள்வதல்ல. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் தெரிந்து கொள்கிறார். நம்முடைய எந்த நல்ல காரியமும் தேவனுக்கு ஒன்றுமில்லை. நம்முடைய நீதியானது, நம்முடைய பரிசுத்தமானது தேவனுக்கு முன்பாக அழுக்கும் கந்தையும் குப்பையுமாகி இருக்கிறது. ஆமென். நீங்கள் எவ்வளவு ஜெபித்திருந்தாலும் அது உங்களுடைய தெரிந்து கொள்வதில்லை. நீங்கள் ஒரு புதிய பக்கத்தை திருப்பின போது உங்களுக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை. அது தேவன் எது சத்தியம் என்பதை நீங்கள் காண வரும் பொழுது நீங்கள் நான் கர்த்தரிடம் திரும்பவில்லை என்றா கருதுகிறீர்கள் என்று கேட்கலாம். இல்லை ஐயா, நீங்கள் கர்த்தரிடம் திரும்புவதற்கு எந்த வழியுமே இல்லாது இருந்தது. உங்களுடைய முழு சுபாவமும் உங்களுடைய இயற்கை பண்புகள் முழுவதுமே தேவனுக்கு விரோதமாகவே இருந்தது. ஆமென். தேவனே உங்களை அழைத்தார், அது எப்போதுமே அந்த விதமாகத்தான் இருந்து வருகிறது. மனிதன் ஏதேன் தோட்டத்தில் முதலாவது பாவம் செய்தபோது ஒரு பாவியினுடைய சுபாவத்தை கவனியுங்கள், மறைத்து கொள்வது. ஆமென். ஒரு பாவியினுடைய சுபாவம் எப்பொழுதுமே என்ன செய்கிறது? தன்னை மறைத்து கொள்வது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆதாம் தான் தேவனை கூப்பிட்டு கொண்டிருப்பதாக இருந்திருக்க வேண்டும். ஆதாம் தேவனை நோக்கி கூப்பிட்டிருக்க வேண்டும். நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று தேவனை நோக்கி கூப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ தங்களை மறைத்து கொண்டார்கள். ஆதாமோ மறைத்து கொண்டிருந்தான், தேவன் தான் ஆதாமை கூப்பிட்டு கொண்டிருந்தார். ஆமென். தேவன் தான் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆமென். ஓ, நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருந்தோம்.
இந்த உலக காரியங்களில் நாம் எல்லோரும் தன்னை மறைத்து கொண்டவர்களாக, தேவனுக்கு நம்மை மறைத்து கொண்டவர்களாக இருந்தோம். ஆனால் தேவனோ நம்மை கூப்பிடுகிறார், நம்மை அழைக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். இங்கு நாம் செய்த காரியமோ, நான் நல்லவன் என்பதனாலோ, நன்றாக ஜெபிக்கிறேன் என்பதனாலோ, நான் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்பதாலோ அல்லவே அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். தேவன் தான் ஆதாமை கூப்பிட்டு கொண்டிருந்தார். புரிகிறதா பிரியமானவர்களே? அதுதான் ஒரு பாவியின் சுபாவமாக இருக்கிறது, மறைத்து கொள்ளுதல், விலகி ஓடி சென்று ஏதோ ஒன்றின் பின்னால் விடுதல். ஆனால் தேவனோ கூப்பிட்டு கொண்டிருந்தார். ஓ, என்னை கிருபை, ஆச்சரியமான கிருபை தேவன் அழைத்து கொண்டிருக்கிறார். ஓ, அது ஆதாமும் ஏவாளும் தானே என்று நீங்கள் கூறலாம். அது எப்போதுமே வேதாகமத்தின் ஊடாக அதே விதமாக உள்ளது. இயேசு, என்னுடைய பிதா ஒருவனை இழுத்து விட்டால் அவனால் என்னிடத்தில் வர முடியவே முடியாது. முதல்ல நான் சொல்ற அந்த செய்தி நல்ல கவனிங்க. நம்மை முற்றிலும் வெறுமையாக்கக்கூடிய ஒரு செய்தி. நம்மை முற்றிலும் வெறுமையாக்கணும். நம்ம இடத்துல எந்த நன்மையும் இல்லை. என் பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிடில் ஒருவனை இடத்தில் வரமாட்டான். ஆமென். அவ்விதமாகத்தான் நாம் அந்த வார்த்தை விரும்புகிறோம். அப்போது நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுகிறீர்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக ஆகக்கூடும் முன்பே தேவன் உங்களை அழைத்தார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக ஆகிறதற்கு முன்பாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக ஆவதற்கு முன்பாகவே தேவன் உங்களை முன்குறித்திருந்தார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக ஆகிறதற்கு முன்பாக உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருந்தார். ஆமென். அப்படியானால் என்ன? என்னிலே எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே. ஆமென். அந்த இடத்துக்கு நம்ம வந்தாகணும். இப்போ தேவன் உங்களை அழைத்தார். நீங்கள் தேவனை அழைக்கவில்லை, தேவன் தான் உங்களை அழைத்தார். பாருங்கள், மோசே தோல்வியுற்றவனாக எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்கு ஓடி சென்று அங்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தேவன் அவனை தேடி வருகிறார். நம்ம பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு பாட்டு பாடுவாங்களா, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாருங்க, காணாமல் போன ஆட்டை அவர் கண்டுபிடிக்கிறது போல தேடி வந்தாராம். அங்கு வனாந்தரத்தில் தோல்வியுற்றவனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை தேவன் தேடி வந்தார். பற்றி எறிகிற முச்செடிவின் நடுவிலிருந்து மோசே மோசே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டார். ஆமென். ஓ, உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படித்தான் அழைத்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை முன்குறித்தபடினால் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ, அவர் ஆபிரகாமை அழைத்தார். அவன் நம் எல்லோருக்கும் தகப்பனாக, விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். அவர் ஆபிரகாமே என்றார். அல்லேலூயா. அதுதான் தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்த தேவன், மோசையை பெயர் சொல்லி அழைத்த தேவன், இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். நாம் அல்ல, நம்முடைய எந்த நன்மையான காரியமும் அல்ல, அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது. பாருங்கள், நான் அந்த தெரிந்து கொள்ளுதலின் பேரில் திடமாக தொடர்ந்து பேச விரும்புகிறேன். ஏனென்றால் அது சத்தியமாக உள்ளது. நீங்கள் தற்செயலாக ஒரு கிறிஸ்தவனாக ஆகவில்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பதற்கு முன்பே அல்லது உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே நீங்கள் கிறிஸ்தவனாகிவிட்டீர்கள். புரிகிறதா?
இல்லை, நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன், அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் கிறிஸ்தவன் ஆகிட்டீங்க. உங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன கிரயத்தை செலுத்த வேண்டுமோ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அல்லேலூயா. நீங்கள் பிறப்பதற்கு முன்பே ஏதேன் தோட்டத்திலிருந்தே, உலக தோற்றத்திற்கு முன்பு இருந்தே தேவன் உங்களை ஒரு கிறிஸ்தவனாகவே நியமித்து விட்டார். ஆமென். நல்ல கவனிங்க, இது நம்முடைய தெரிந்து கொள்வது அல்ல. இயேசு அருமையாக சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். அது சத்தியமாக உள்ளது. பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்திருந்த ஒரு நேரம் அங்கே இருந்தது. இப்பொழுது உங்களுடைய சிந்தையானது அதற்கு அந்தகாரப்பட்டிருந்தது. தாம் முன்பிருந்ததை அறிந்தவராயிருந்த ஒரு மனிதர் மாத்திரமே பூமியில் இருந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே என்னை மகிமைப்படுத்தும் என்றார். அவர் மனித உரு எடுத்த தேவனாக இருந்தார். அவர் அங்கே பின்னால் சென்று அது என்னவா இருந்தது என்பதை அறிய முடிந்தது. ஆனால் நம்முடைய சிந்தைகளோ அங்கே அந்தகாரப்பட்டிருந்தது. ஆனால் நாம் நியமிக்கப்பட்டிருந்தோம், நாம் முன்குறிக்கப்பட்டிருந்தோம். முன்குறிக்கப்படுதல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? எதையாவது முன்குறிப்பது என்பது தேவனால் முன்னரே பார்க்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. ஆமென். அது மேலே மிதிக்கிற ஆடையை எடுத்த பால் அல்ல, அது உங்களை குழப்புகிறது என்று நம்புகிறேன். ஆமென். பாருங்கள், எபேசியர் 1 அதிகாரத்துக்கு இப்பொழுது நாம் வேதாகமத்தை திருப்பும் பொழுது நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம், எபேசியர் 1 அதிகாரம் பரிசுத்த பவுல் என்ன சொல்றார்? வாசிங்க. 1:3 அல்ல 2. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. சரி, கவனிங்க. அதுக்கு முந்தினையிலே நம்ம பார்க்கலாம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். யாராவது நீங்கள் தரித்திரர்கள், நாங்கள் ஏழைகள், நாங்கள் பலகீனமானவர்கள், நாங்கள் சுகமீனவர்கள்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்கள். நாம் பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று மத்தேயு 8:26 சொல்லுகிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார். அப்படின்னா பலகீனம் எப்படி நமக்கு இருக்க முடியும்? அந்த பலகீனம் எப்படி இருக்க முடியும் என்றால் நம்முடைய அவிசுவாசத்தினால் தான் அந்த பலகீனம் அங்கே இருக்கிறது. புரிகிறதா? தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் சுகவீனமாக வியாதியஸ்தராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாட்களிலே என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் ஏற்கனவே சுகமளித்தலை கொடுத்து விட்டார், ரட்சிப்பை உண்டு பண்ண விட்டார், சிலுவையிலே ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து விட்டார். ஆனால் நாம் ஏன் இன்னும் அப்படி இருக்கிறோம் என்றால் நாம் அதை விசுவாசிக்காத காரணம் தான் அது. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன், என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று விசுவாச அறிக்கையிட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் அவிசுவாசத்தில் இருக்கும் வரைக்கும் நம்முடைய பலகீனம் நம்மை மாற்றாது, நம்மை விட்டு போகாது.
விசுவாச அறிக்கை மிக மிக முக்கியம். அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பவுல் சொல்றார். என்னை ஆசீர்வதியும் என்றல்ல, அவர் ஏற்கனவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வரும். இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வருவாங்க. ஆமேன். நல்ல கவனிய. ஆகியால் பிரியமானவர்களே, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்கள் நம்மை தெரிந்து கொண்டார். நாமல்ல பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளலை. அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் தான் நம்மை தேடி வந்தார். அவர் தான் நம்மை பேர் சொல்லி அழைத்தார். அவர் தான் ஆட்டுக்குட்டியை தோளில் சுமக்கிற அந்த மேய்ப்பனை போல அவர் சுமக்கிறார். அதனால தான் தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, அவர் கிறிஸ்துக்குள்ளாக எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்திற்கு முன்பாக, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்க கிறிஸ்தவன் தான். நீ மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அல்ல எந்த விதமான இடையூறு செய்தாலும் சரி, நீ ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்தவர்கள் தான். ஆமேன். இந்த உறுதிப்பாட்டில் நிலை நின்றீங்கன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். நீங்கள் அதிகாரிகளுக்கு முன்பாக இருக்கும் பொழுது என்னத்தை பேசுவோம், என்னத்தை சொல்வோம் என்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், இதைத்தான் பவுல் அங்க அழகா சொல்றார். அடுத்து அவர் என்ன சொல்றார்? அதைத்தான் நாம் என்று செய்கிறோம். இது குழந்தைகளுக்கானதல்ல, இது வயது வந்தவர்களுக்கானது, குழந்தைகளுக்கு அல்ல. என்ன காரியம் அப்படின்னா, அது வேறொரு வசனம். அந்த வசனம், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். 1 கொரிந்தியரில் இருக்கிறது 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13 வாசிக்கலாம். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். பார்த்தீங்களா? நான் குழந்தையா இருந்தபோது என்ன செய்தேன்? குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல தான் சிந்தித்தேன், குழந்தைய போல தான் யோசித்தேன். ஆனால் நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்போ அதைத்தான் பவுல் இந்த வசனத்தை கொண்டு அவர் பேசுகிறார். நான் குழந்தைகளுக்கு ஏற்றவளை, அதாவது சிறுபிள்ளைத்தனமான அந்த காரியங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டேன். நாம் எல்லாரும் முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று வரும் பொழுது நாம் எல்லாரும் யார் தான்? குழந்தைகள் தான். ஆனால் ஒரு குழந்தை எப்படி வளர்ச்சி அடைந்து நடந்து ஓடி வருகிறதோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? குழந்தைகளாக இல்லாமல் வளர்ச்சி அடைந்தே வருகிறோம். ஒரு இடத்துல பவுல் சொல்கிறார், நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பலமுள்ள ஆகாரத்தை அல்ல, குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு ஆகாரம் தான் உங்களுக்கு கொடுக்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறார். நல்ல ஒரு வசனம், அருமையான வசனம். அவர் அருமையாக அந்த வார்த்தையை சொல்கிறார். பாருங்கள், அதே போன்று தான் இப்போ ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம வளர்ச்சி அடையும் போது என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடுகிறது. இப்பொழுது நாம் முழு உபதேசத்திற்கு வர வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்போ நம்ம எங்கே வர்றோம் பிரியமானவர்களே? முழு உபதேசத்தை. ஒரு காலத்தில் நாம் அருள் நிறைந்த மரிய வாழ்க்கை கர்த்தர் உம்முடைய என்னை சொல்லி கொண்டிருந்தோம். ஆமேன். எப்பொழுது எடுத்தாலும் சிலுவை அடையாளம் விட்டுக்கொள்வோம், அல்லது அந்த சிலுவையை முத்தம் செய்வோம். அதெல்லாம் குழந்தைத்தனமான ஒரு காரியம்.
இப்பொழுது நாம் புருஷனாக கிறிஸ்துக்குள் புருஷனாக வந்து கொண்டிருக்கிறோம், வளர்ச்சி அடைந்திருக்கோம். இப்பொழுது நமக்கு சிலுவை அடையாளம் இடுவதோ அல்லது ஜெபமாலை சொல்வதோ அல்லது சொரூபங்களை தொட்டு வணங்குவதோ அல்லது எந்த ஒரு காரியமோ இல்லை. ஏன்னா நாம் புருஷனாகும் பொழுது நமக்கு என்ன வருகிறது? இப்போ வார்த்தை மட்டுமே வருகிறது. ஏன்னா இப்போ வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். இப்பொழுது நமக்கு அந்த சிலுவை அடையாளமோ இல்லை இப்படிப்பட்ட காரியங்களோ அல்லது ஜெபமாலையை முத்தம் செய்வதோ அது நமக்கு அவசியம் இல்லை. அது குழந்தைத்தனமான ஒரு காரியம். நீங்கள் இன்னும் குழந்தையாக இருந்தீங்கன்னா அதே செய்யலாம். அந்தோனியர் கோயிலில் போய் அந்தோனியரை நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் தொட்டு பூசிக்கொள்ளுங்கள். குழந்தைத்தனமான காரியம். நாங்கள்லாம் அப்படி இருந்தவங்க தானே. வேளாங்கண்ணிக்கு போய் வேளாங்கண்ணியில் 2 பிள்ளைகளுக்கு மொட்டை போட்டு தூக்கிட்டு வந்த ஆள் தானே நாங்கள். குழந்தைத்தனமான காரியமாக இருந்தது. ஆனால் நாம் புருஷராகும் பொழுது குழந்தைக்கேற்றவர்களை என்ன செய்தேன்? ஒழித்து விட்டேன் போல சொல்கிற போது இப்பொழுது நாம் எங்கே வந்துட்டோம்னா வார்த்தை மட்டுமே. நாம் எதை செய்தாலும் வார்த்தையின்படி இருக்கிறதா என்று நாம் காண்கிறோம். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இப்பொழுது நாம் முழு உபதேசத்திற்கு வர வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென், அவன் அதை பேசிக்கொண்டிருக்கான். இயேசு கிறிஸ்துக்குள் விசுவாசிகளாக இருக்கிற, பாருங்க, அவன் யாருக்கு பேசுகிறான்? இயேசு கிறிஸ்துக்குள் விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பேசுகிறான். அஞ்ஞானிகளுக்கோ ரட்சிக்கப்படாதவர்களா, விசுவாசிகளுக்கு பேசுகிற ஒரு காரியம். அது நேராக யாரிடம் பேசப்பட்டு கொண்டது? பாவியிடமோ குழந்தைகளிடமோ அல்ல, ஆனால் நன்கு வளர்ந்தவர்களிடம் தான் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா பவுல் சொல்றார், எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக அவனை நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே உங்களுக்கு அறிவித்து புத்தி சொல்லுகிறோன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வேலை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துறது மட்டும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள்ள அவனை தேறினவனாக ஒரு பூரண புருஷனாக ஒரு பரிபூரணத்துக்கு நேராக வழிநடத்துவது தான் ஊழியக்காரனுடைய வேலை. ஆமென். பாருங்க, பாவியிடமோ குழந்தைகளிடமோ அல்ல, ஆனால் நன்கு வளர்ந்தவர்களிடம் தான் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தினால் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனாக பவுல், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சொல்றதை பாருங்க. ஆமென். நீங்கள் சுகமாக தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு பலகீனம் கிடையாது. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் உங்கள் அவிசுவாசம் அது பூரணப்பட முடியாது, தடை செய்கிறது. தீர்க்கதரிசியுடைய ஒரு செய்தி இருக்கு, விசுவாசமானது தேவனை தடை செய்யாதுன்னு ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணியிருக்கார். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இந்த செய்தியை? விசுவாசமானது தேவனை தடை செய்யாதான். விசுவாசம் இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமிக்கு இறங்கி வர முடியும். உங்களால் முடியுங்க. தேவனை உங்க முன்பாக, தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்றான். ஆமென். சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ இந்த வாலிபர்கள் பாருங்கள், எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி தப்பி கேட்டாலும் சரி இந்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்ளவே மாட்டோம், அக்னி சூளையில் போடப்பட்டாங்க. அவருடைய விசுவாசத்தை பார்த்து தேவன், பாருங்க, தீர்க்கதரிசி அருமையாக வளர்க்கிறார் இதை. பரலோகத்தில் தேவன் இதை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் அதிகமாக யார் மேல நோக்கமாக இருக்கிறது? நீதிமான்கள் மேல நோக்கமாகவே இருக்கிறது. யோபுவை வேதனைப்படுத்துவதற்காக சாத்தான் வரும் பொழுது, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? சாத்தான் கண்ணு போடும்போது தேவன் அகர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. நீங்க ஜெபம் பண்ண வேண்டாங்க, அவன் வந்து நிற்கிறதுக்கு முன்னால தேவன் அங்க அவனை கடிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை தேவன் பார்க்குறார். இந்த வாலிப பிள்ளை
பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். என் பிள்ளைகள் எனக்காக எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறார்கள் என்று அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தண்ணீர்களின் தூதன் வருகிறார். நான் இப்பொழுது அந்த தீயை அணைத்து விடவா? ஆமென். அல்லது இப்போது அந்த அவர்களை கொன்று போடுவதற்கு தூக்கி செல்லக்கூடிய இராணுவ வீரர்களெல்லாம் கொண்டு போடுவதற்காக நான் செல்லவா? மிகாவேல். ஒவ்வொரு தூதர்களும் தேவனிடத்தில் கேட்கிறார்கள். இயேசு சொன்னார், இல்லை, நீங்கள் போனால் அது சரியாக வராது. ஏன்னா என் பிள்ளைகள் என் மீது ஆழமான விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். நான் போனால் தான் அது சரியாக இருக்கும். என் பிள்ளைகளுக்காக நானே போவேன். பரலோகத்திலிருந்து அவர் கீழே இறங்கி வந்துட்டார். 4வது ஆளாக ஒருவர் அக்னியில் என்ன செய்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறதை ராஜாவுக்கு கர்த்தர் காட்டுறார். 3 பேர் இல்லையா தூக்கி போட்டீங்க, 4வது நபர் எப்படிங்க? அதுவும் பார்க்கும் பொழுது மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவராக இருக்கிறத, ஜொலிக்கிறவராக ஒருவர் இருக்கிறார் என்று பார்க்குறேன். இந்த வாலிப சகோதரர்களுடைய விசுவாசத்தில் தேவனையே நீங்க பரலோகத்திலிருந்து கீழே இறக்கிட்டு வர முடியும். புரியுதா? அல்லேலூயா. முடியும். எலியாவுக்கு முன்பாக அந்த எசபேலுடைய தீர்க்கதரிசிகள், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் சவால் விட்ட பொழுது பரலோகத்திலிருந்தே தேவன் அந்த அக்னியை அனுப்பும்படியாக ஒரு சிறிய ஜெபத்தை தான் யார் செய்தான்? எலியா. பரலோகத்திலிருந்தே அக்னியை கீழே இறக்கிட்டாங்க. சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரை, எலியா பரலோகத்திலிருந்து அக்னி இறக்கிறது போல நாங்களும் இப்போ இறக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமென். முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் நம்மளால முடியும். ஆனால் விசுவாசங்கிறது அங்கே இருக்கான்னு பார்க்கணும். விசுவாசம் என்பது என்னன்னு நம்ம பார்த்தோம், ஒரு பொருள். அது உறுதியாக நம்மக்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். கவனிங்க. ஆகையால் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று பார்த்தீர்களா? ஒரு கூட்டம் குழந்தைகளிடம் அல்ல, உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற ஜனங்களிடமும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களிடம் தான் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். பாவங்களில் அக்கிரமங்களிலும் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவர் வைத்திருக்கிறார். அந்த விசுவாசிகளிடத்துல தான் பவுல் பேசுறார். ஆமென். அல்லேலூயா. குழந்தைகள் இடத்துல பேசல. தீர்க்கதரிசி பிரணாம் இடத்துல கர்த்தர் ஒரு காலத்தில் பேசுறார், இந்த ரகசியங்களையோ இந்த செய்தியையோ நீ குழந்தைகளுக்கு போதிக்காதேங்கிறார். அந்த குழந்தைகளை யாரை சொல்றா தெரியுமா? பெந்தகோஸ்தேன்னு சொல்றார். பெந்தகோஸ்தையே குழந்தைன்னா ப்ராட்டஸ்டன்ட் இன்னும் வயிற்றுக்குள்ள தான் உட்காந்துருக்கு. ஆர்சி இன்னும் கர்ப்பமே ஆகலை. ஆர்சி இன்னும் என்ன செய்யல? கர்ப்பமே ஆகலை. ப்ராட்டஸ்டன்ட் உள்ளதாக உட்காந்துருக்கு. பெந்தகோஸ்தை இப்போ தான் குழந்தையா இருக்குதுன்னு சொல்கிறார். இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை பெந்தகோஸ்தையினருக்கு என்ன செய்யாதே, போதிக்காதே என்று கர்த்தர் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறார். அப்படின்னா பவுல் யாருக்கு போதித்தார்? கிறிஸ்துக்குள்ளாக வளர்ச்சி அடைந்த விசுவாசிகளுக்கு போதிக்கிறார் என்றால் இன்றைக்கு தீர்க்கதரிசியினுடைய செய்தியானது, ஆமென், அல்லேலூயா, யாருக்கு இந்த செய்தி? வளர்ச்சி அடைந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக, மணவாட்டிக்காக மாத்திரமே. ஒரு பெந்தேகோஸ்தினருக்கு அல்ல, ஒரு புராட்டஸ்டன்ட்டுக்காக அல்ல, ஒரு கத்தோலிக்கர்கள் அல்ல. இது மணவாட்டிக்கு உரியதாகும். ஆமென். இயற்கைக்கு மேம்பட்டவர்களை நீ என்ன செய்ய வேண்டாம்? இந்த குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டாம். ஆமென். தேர்ச்சி பெற்றவர்களுக்கு. ஆமென். ஆனால் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் பார்க்கும் பொழுது நீங்கள் இன்னும் பால் உண்ணத்தக்கவர்களாகத்தான் இருக்கிறீங்க, கடினமான ஆகாரத்தை சாப்பிடலைன்னு சொல்லி ஒரு இடத்துல பேசுறாரு. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தி யாருக்குன்னா தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள், போதகராக உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. 10 வருஷம் சபைக்கு வந்தாலும் சரி, இன்னும் ஞானசானம்னா அதை விளக்கவும் தெரியாது. ஏன் ஞானசானம் எடுத்தீங்க? அது
அது வந்து அது சொல்ல தெரியாது. ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தான்னு கேளுங்க. உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிற அத்தனை பேர்ட்டும் கேட்டு பாருங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறீங்களா? சில பேர் ஞானஸ்தானம் எடுக்காங்க. என்கிட்ட 1-2 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் இல்லைன்னா நம்ம கல்யாணம் சர்டிஃபிகேட் கிடைக்காது. இதுக்காகவும் சில பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது. என்னால் கொடுக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், இதை நான் மறந்து விடாதுமே. இது போன வாரமே கொடுக்க வேண்டியது மேஜையில் இருந்தது. நீங்கள் யாருமே எடுத்துகிட்டு போகல. சீலெலாம் அடித்து ரெடியாக வச்சுருக்கிறேன். இன்றைக்கி யாராவது முடிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அடித்து ரெடியாக தான், நானே ரெடியாக வச்சுட்டேன். எல்லா வேலையும் நான் தானே பண்ணுறேன். சில நேரம் கக்கூசு கழுவுறதுக்கு ஆள் இல்லைன்னா நானே கழுவிடுவேன். நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அடிச்சிருக்கு. நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். எந்த வேலை இருந்தாலும் நானே செய்வேன். ஏன்னா தீர்க்கதரிசி நேற்று ஒரு செய்தியை படிச்சுட்டு இருந்தேன். இந்த சபையினுடைய துப்புரவாளரும் நான் தான், பிரசங்கியாரும் நான் தாங்கிறார். எத்தனையோ காரியத்தை அவர் செய்திருக்கிறார் ஆரம்ப காலத்தில். அது நமக்கு மாதிரி தானே. ஆமேன். அதை நம்ம பின்பற்ற வேண்டும். நான் தொடவே மாட்டேன். இன்றைக்கி பார்த்து ஒயிட் சாரி கட்டிட்டு வந்திருக்கேன், அதனால் அழுக்காயிடும் அப்படின்னு போய் சேரில் உட்காந்திங்கன்னா ஒயிட் சாரி என்ன ஆகும்னு தெரியாது உங்களுக்கு. தேவனுக்கு செய்கிறதுக்கு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறேன். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். பார்த்தீங்களா? பால் உண்கிற யாராக இருக்கான்? குழந்தையாக இருக்கிறான். ஒரு காலத்தில் நாம் என்ன செய்தோம்? நம்ம தாயார் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பாட்டிலில் ஒரு சூப்பி இருக்கும். அது சூப்பியை போட்டு என்ன செய்வாங்க, அது பேர் எடுத்து சூப்பி தானே, அது பால் புட்டியில் இருக்குமே, நிப்பிள் அதை போட்டு என்ன செய்வாங்களா, குழந்தை அழுதுன்னா வாய்க்களை சொருவிட்டு அது பாட்டில் அவங்க சமையல் பண்ண போயிடுவாங்க. இது புஸ்குன்னு குடிச்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படியே தூங்கிடும். சரிங்க. வளர்ந்து வந்த பிறகு இப்போ நமக்கு ஒரு 25 வயசு ஆகிட்டுனேங்க. இப்போ அழுதா குடிப்பா, கதை நடக்குமா? ஏங்க அது குழந்தையாக இருக்கும்போது தானேங்க புட்டிப்பால். இப்போ நீங்கள் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டீங்க, பெரிய வயசெல்லாம் ஆகிட்டு இப்போ போய் புட்டிப்பாலை கொண்டு கொடுத்தா என்ன ஆகும்? அதுதான் அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, நீ இன்னும் குழந்தையாக தான் இருக்கா. ஏன்னா நீதியினுடைய வசனத்தில் உனக்கு என்ன இல்லை, நீ ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்து இருக்கிறாய், ஒரு ஸ்தாபன போதகத்தை சார்ந்திருக்கிறாய். நீ தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருந்தால் மட்டுமே நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினால நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமையினின்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூரண வயது உள்ளவர்களுக்கு தான் இந்த செய்தி புரியும், இல்லைன்னா புரியாது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் கூட நான் அப்படி தான் ஒரு காலத்தில் புதுசாக அப்படி தான் ஞானஸ்தானம் எடுத்து வந்திருக்கிறேன். பார்த்தேன். நான் அந்த ஒரு நாள் காலையிலே எழுந்து என் வேட்டைக்கான பொருட்களை எடுத்துக்கொண்டு காடுகளுக்கு வேட்டைக்காக சென்றிருந்தேன். அங்கே ஒரு மான் ஓடினது, ஆனால் வேட்டை ஒன்றுமே கிடைக்கவில்லை. இதெல்லாம் நான் சொன்ன ஊழியக்காரன் வேட்டைக்கு எதுக்கு போனோம்? நான் இதை வாசித்தோன்னு சொன்னேன், என்னடா ஒரு நல்ல வார்த்தையை தருவார்னு பார்த்தா பைபிளை திறந்த உடனே யூதாஸ் ஆண்டு கொண்டு சேர்த்தான், இந்த பைபிளை வேண்டாம். அல்லேலூயா. அப்புறம் திறக்கும்போது நீயும் அந்தபடியே போய் செய். ஐயையோ, பைபிள் மோசமானதாக இருக்க, செய்வதை சீக்கிரமாக செய். போச்சு, பைபிளை வேண்டாம். இதே மாதிரி தான் இந்த புஸ்தகத்தை நான் படிக்காமல் நினச்சினேன். ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு, வியாதிஸ்தர்களை ஜெபிக்கிறவங்களும் வேட்டைக்கு போனான்னு சொல்லியிருக்கப்பா.
இதெல்லாம் படித்த உடனே எனக்கு உண்மையே சொல்லுதேன், வேட்டைக்கு போனேன், இது வேண்டாம்ப்பா, அந்த செய்தியே வேண்டாம் அப்படின்னு தூக்கி ஓரம் கட்டினேன். ஆமே. ஆனால் ஏன் வேட்டைக்கு போனார், ஏன் காடுகளுக்கு போனார்னா தேவனோடு தனிமையாக இருப்பதற்காக, தேவனிடத்தில் கற்றுக்கொள்வதற்காக. பவுலை தேவன் சந்தித்த உடனே அரபு தேசத்துக்கு 3.5 ஆண்டுகள் கொண்டு சென்றார். எதற்கு? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக. ஓ, தனிமையில் தான் நாம் தேவனிடத்தில் அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறோம். நாம் தனிமையான நேரத்தில் தான் தேவன் நம்மோடு அருமையாக அதிகமாக உறவாடுகிறார். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. முதல்ல புரியலை இந்த செய்தி. ஆனால் இப்போ இந்த செய்திக்கு ஈடாக எனக்கு உலகத்தில் எந்த சபையும் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, அவர் ஒரு கூட்டம் குழந்தைகளிடம் அல்ல, உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற ஜனங்களிடமும். பாருங்க, நீங்க உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கீங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமென். பாவங்களில் அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உன்னதங்களில் வைத்திருக்கிறார். ஹெவன்லி பிளேசஸ். கர்த்தர் நம்ம உன்னதங்களில் வைத்திருக்கிறார். அவர்களிடத்துல தான் பவுல் பேசுறார். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறான். யார்கிட்ட பேசுறாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதினா, ஆபிரகாமுக்குள்ள பூமியினுடைய வம்சங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். ஆமென். நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, சிலவங்க ஆசீர்வதிக்கப்பட்டனா ஒரு கார் இருக்கணும், ஒரு பைக் இருக்கணும், ஒரு 2 மாடி வீடு இருக்கணும். ஆமென். இதெல்லாம் இருந்தால் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட நினைக்கிறேன். இல்லை, இதெல்லாம் பிசாசு உங்களுக்கு கொடுப்பான்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். இதெல்லாம் பிசாசு கொடுக்க முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவையே உயர்ந்த மலையில் கொண்டு போய் இந்த பூமியில் உள்ள எல்லா மகிமையும் காண்பித்து என் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தால், ஆமென், உலகத்தையே உமக்கு தந்துடுவேங்கிறான். ஆமென். இயேசு மயங்கினாரா? பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ உலக காரியத்துக்காகவோ மயங்குகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. சாசு உலகத்தில் உலக பிரகாரமான பொருளாதாரத்தில் ஆசீர்வாதங்களை அவனால் கொடுக்க முடியும். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட காரியம் உங்கள் ஆத்தும ரட்சிப்பு. இது சாத்தான் கொடுக்க முடியாது. இது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ஆத்தும ரட்சிப்பு பெற்ற அநேகரில் புத்தி உள்ள கனிகளும் உண்டு, புத்தி இல்லாத கனிகளும் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களை புத்தி உள்ள கனியாக நியமித்திருக்கிறார். உபத்திரவ காலத்தில் கைவிடப்பட்டவர்களுக்கு மத்தியில் நீங்க இல்லை, நீங்கள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் மத்தியில் இருக்கிறீங்க. ஆமென். அங்குதான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அவர்களுக்குத்தான் பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்குத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவிசுவாசிகளுக்கு அல்ல, ஸ்தாபன கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, மணவாட்டிக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற ஜனங்களிடமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவன் ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இவை எல்லாம் எதை பற்றினது என்று நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன் என்றான். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பீர்கள்னு ஒரு வசனம். யோவான் சுவிசேஷமா ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நாம் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் ஒரே தேவனில் தான் விசுவாசம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் தான் நம்முடைய விசுவாசம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி பிரணாம் மேலே தான் நம்முடைய விசுவாசம். அவர் தான் தேவனுடைய தீர்க்கதரிசி. இந்த கடைசி நாட்களுக்கு அவர் மூலமாக வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் இல்லை, யோவான் 6 கரெக்ட் 6ஆம் அதிகாரம் 45. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் இருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டவன் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவிட்ட வர்றான். அல்லேலூயா.
ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு சத்தியம் தெரியும். நீங்கள் யார் உங்களுக்கு போதித்தது? ஒரு வேத கல்லூரியில் படித்த ஒரு போதகரா? இல்லை. ஒரு ரெவரண்டா? ஒரு டாக்டரா? இல்லை. தேவனால் நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் என்னிடத்தில் வருகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மகிமையான காரியம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால தான் நம்மால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களை ஏதாவது ஒரு பொருட்டாக நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க. ஆமென். சரி, கவனிங்க. ஆகையால் நீங்கள் இவை எல்லாம் எதை பற்றினது? நீங்கள் பூமியோடு மிகவுமாக கட்டப்பட்டிருக்கிறதுக்கு பதிலாக சற்று நேரம் உன்னதங்களில் உங்கள் கால்களை பதிக்க விரும்புகிறேன். நான் உங்களை சற்று ஊக்குவிக்க, உங்களுக்கு சிறிது எழுப்புதலை கொடுக்க, சற்று சிலிர்ப்பூட்ட விரும்புகிறேன் என்றார். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், உற்சாகப்படுத்துவது எனக்கு பிடிக்கும். அது ஒரு விதத்தில் உங்களை கட்டி எழுப்புகிறது. அது கர்த்தர் வரைக்கிறதாவது என்று உங்களால் கூற முடியும் இடத்தை நீங்கள் அறியும் போது அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் உட்கார்ந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஒருமிக்க ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற உங்களிடம் நான் இப்பொழுது பேச விரும்புகிறேன். பொதுவாக எபேசியருக்கு எழுதின நிருபம் யாருக்கு தெரியுமா? கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற விசுவாசிகளுக்கு. ஆமென். அப்படித்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவும் யாருக்கு? இந்த வசனத்தையும் கூட நீ எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2வது வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். பாருங்க, இது யாரு? பாவிகள் அல்ல, அவிசுவாசிகள். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகுமாய் இருக்கிற, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நீங்கள் தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. பாருங்க, இது யாருக்கு எழுதியிருக்காரு தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். இந்த கொரிந்தியர் புஸ்தகம் உங்களுக்கும் எனக்கும் தாங்க. ஸ்தாபன கிறிஸ்தவனுக்கு கிடையாது, பாவிக்கு கிடையாது, ரட்சிக்கப்படாதவனுக்கு கிடையாது, அபிஷேகம் பெறாதவனுக்கு கிடையாது. இது கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அடுத்தது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிறவர்களுக்கு. பெந்தெகோஸ்தேக்காரங்க நாமத்தையா தொழுது கொள்ளுதாங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவி. அது கத்தோலிக்கர்கள் தொடங்கி பெந்தெகோஸ்தே வரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவியை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் நாமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிறோம். தொழுது கொள்கிற பரிசுத்தவான்களுக்குத்தான் இந்த கொரிந்தியர் புஸ்தகமே எழுதியிருக்கு. போகிற பக்கம் பார்த்தா அந்த பைபிள் நமக்குத்தான்னு சொல்லுவீங்க போல இருக்க. நமக்கு தான், இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான். இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் எழுப்பின் உறுப்பையும் விசுவாசிக்கிறவர்கள் தான் இந்த பைபிள் சொந்தம். ஆமென். கவனிங்க. ஆகையால் தேவனுடைய வரங்கள் வெளிப்படுத்தலும் தெய்வீக சுகமளித்தலும் தீர்க்க தரிசனங்களும் எல்லாமே புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் முதிர்ச்சி அடைந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள். விசுவாசிக்கலாமா? முதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களா? இந்த தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? அரசியலை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? நடிகரை தூக்கி ஆடுனீங்களே, அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்களா? அந்த நடிகை தான் எனக்கு பிடிக்குன்னு சொன்னீங்களா, அதை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா இல்லைங்க? சொந்தம் பந்தத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? ஆமென். நீங்க தான் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க நீங்க தான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீங்க. இது எல்லாம் விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். பாருங்க, அழகா சொல்றார், நீங்கள் முதிர்ச்சி அடைந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள் சொல்றார்.
நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே, வார்த்தையிலே, சத்தியத்திலே தேர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள். பவுல் எங்கேயோ பேசுனது நமக்கு எந்த நேரத்தில் வந்து பொருந்ததுன்னு பாருங்களேன். ஆமென். குழந்தைகளுக்கு கிடையாது, இது குழந்தைகளுக்கு அல்ல. ஆமென். பாருங்கள், இப்பொழுது கவனிங்கள். அவள் உன்னதங்களிலே தெரிந்து கொண்டபடியே இப்பொழுது இதோ உண்மையில் பாருங்க, சரியாக போட்டோம், அப்படியே மேலே போட்டோம் கொஞ்சம். அவருக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்து கொள்ளபடியே. யார் அதை செய்தது? நான் தான் அதை கேள்விப்பட்டு வந்தேனா? இல்லை, இல்லை. நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டு வரவில்லை. அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டு நம்மை அவருக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்மை அழைக்கிறார். பவுலே எவ்வளவு காலத்திற்கு முன்பு தெரிந்து கொண்டிருக்கிறார்? சென்ற வாரத்திலா, அல்லது நீங்கள் எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தினீர்களே அந்த நேரத்திலா? இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பே. ஆமென். தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, அவர் சபையில் சொல்றாரு, நீங்கள் எதேச்சையாக வந்து இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புவதே கிடையாதுங்கிறார். சும்மா இப்படி இந்த பக்கமாக வந்தேன், அதனால இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்ட்டு வந்தேன். இல்லை, எதேச்சையாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புவது கிடையாது. தேவன் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். தேவன் தான் உங்களை அழைத்து கொண்டு வருகிறார். நாம் எந்த ஸ்தாபனத்தில் ஊறி கிடந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம், என்னெல்லாம் செய்தோம், எப்படி இந்த செய்திக்கு வந்தோம், எப்படி இந்த செய்திக்குரிய ஒரு ஊழியக்காரனாக நாம் வந்தோம்? இது நாம வந்தோமா? இல்லை. இந்த சபைக்கு தேவனுடைய வார்த்தையை, இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி வார்த்தையை கேட்பதற்கு நீங்களாக வந்தீர்கள் என்று நான் நம்ப மாட்டேன். அது கர்த்தர் தாமே. அல்லேலூயா. இங்கு ஒவ்வொருவரும் இங்கு வந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பது, ஒவ்வொருடைய பின்னணியை குறித்து பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியமான விதத்தில் இருக்கும். எப்படி நாம் இந்த சபையில் வந்தோம்? சத்தியத்தை பேசுகிற ஒரு சபையில் எப்படி நாம் வந்தோம்? ஏன் ஒரு ஸ்தாபனத்துக்கு போகலை? நாம எப்படி நாம் கொண்டு வரப்பட்டோம்? அது நீங்கள் அல்ல பிரியமானவர்களே, அது கர்த்தர் தாமே. கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டுவது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, கர்த்தர் தாமே அவர்களை கொண்டு சென்றார். இன்றைக்கு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, நம்மை கொண்டு செல்வதற்கு நாம் அல்ல, கர்த்தர் தாமே நம்மை கொண்டு செல்ல போகிறார். எதேச்சையாக வரல. ஒரு துண்டு கைப்பிரதி கிடைத்தது. என்னுடைய விலாசம் இட்ட ஒரு கைப்பிரதி நம்ம பிரதர் எலியாஸ் பிரதருக்கும், பிரதர் தேன்ராஜ் பிரதருக்கும், பிலிப்பு பிரதருக்கும் இந்த கைப்பிரதி கிடைச்சது. பார்த்து சரி, இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம், நாம் விசுவாசிக்கிற ஞானசானமாக இருக்க, சத்தியமாக இருக்குத சொல்லி தேடி, அப்போ நான் கிருபாநகரில் இருக்கேன், இவங்க 2 பேரும் தேடி வந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவங்க தேடி வரல, கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார் என்று விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறார். முன்ன பின்ன அவங்கள நான் பார்த்ததில்லை, நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரிய செய்யாது. திடீரென்று வந்து நிற்கிறார்கள். பார்கள், சத்தியத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து பேசினோம். அதிலிருந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக இருக்கும்? ஒரு 20 ஆண்டுகள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? 2007 2007. எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமென். 19 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது அவர்கள் சபைக்கு வந்து. ஆமென். அல்லேலூயா. உங்களை கொண்டு வந்தது நான் அல்ல, நீங்களாகவும் வரவில்லை, கர்த்தர் தாமே உங்களை கொண்டு வந்தார். நம்ம அருமையான சகோதரர் வெள்ளத்தர பிரதர் இருக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் பெரிய இராணுவ வீரர், தெரியுமா உங்களுக்கு? துப்பாக்கியை எப்படி கையாள்வது என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை சுட மாட்டாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. அவர்கள் இராணுவ வீரராக பணிபுரிந்தவங்க, நம்ம இந்தியாவை காப்பதற்காக ஒரு காலத்தில். ஆமென். அங்கு அவர்களுக்கு அந்த சத்தியம் கிடைத்து ஞானஸ்தானம் பெற்று அவர்கள் அந்த
விஆர்எஸ் போட்டுட்டு வந்து இருந்த காலகட்டங்களில் தான் நான் ஒரு நாள் மொபைலில் நம்ம யூடியூப்பை பார்க்குறாங்க. யூடியூப்பில் அந்த செய்தி, நாம் விசுவாசிக்கிற இந்த கடைசி கால செய்தி அல்லவா என்று அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு நாள் திடீரென்று இங்கே வந்து நிற்கிறாங்க. ஆமேன். திடீரென்று எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா உங்களை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கேன்னு. பார்த்தா ஏத்தால் நிற்கிறாங்க. ஆமேன். அவர்களாக வரல, நானாக அவர்களை அழைக்கலை, தேவன் தான் அந்த அழைப்பை கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் பிரிந்து போனாங்க. பிரிந்து போனவர்களுக்கு பைபிள் சொல்லுது, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஏனென்றால் அவர்கள் நம்முடையவர்களாக இல்லை என்பதை நிரூபிக்கும்படி தான் பிரிந்து போனார்கள் சொல்றார். ஆமேன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் வார்த்தைக்காக முன்குறிக்கப்பட்டிருந்தா, வார்த்தை பிணம் எங்கேயோ உங்கள் கழுகுகள் என்ன செய்யும் வந்து வார்த்தைக்காக நிலைநிற்பீர்கள். இல்லைன்னா உங்களால் நிலை நிற்கவே முடியாது. நம்மை நிலைநிறுத்துகிற தேவன் தாமே. ஆமென். பாருங்க, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டார். உங்களால் மேகத்தின் மேல் சவாரி செய்ய முடியும். அவர் என்ன செய்தார்? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். யோபு 7:37 அவர் அங்கே, நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய்? நான் உலகத்தை அஸ்திபாரப்படுத்துகிறதுக்கு முன்னே அவைகள் எதின்மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது என்று என்னிடம் கூறு. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் கம்பீரித்த போது நீ எங்கே இருந்தாய் என்று கூறின இடத்தை காண நமக்கு சிறிது நேரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். அவர் யோபியிடம், புருஷனை போல் இடைகட்டிக்கொள், நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆமென். பார்த்தீங்களா? அவர் சொல்றார், நான் பூமி அஸ்திபாரப்படுத்த நீ எங்கே இருந்தா? விடியற் காலத்து நட்சத்திரங்களெல்லாம் ஏகமாய் பாடின பொழுது நீ எங்கே இருந்தாய்? ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், பவுல் உலகத் தோற்றத்துக்கு முன்பே அவருக்குள் சபையாகிய மணவாட்டியாக நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறோம், ஆடுகளின் பின்னால் சென்ற உன்னை நான் அழைத்து தெரிந்து கொண்டு உன்னை பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தரித்தேன் என்று கூறுகிறார். ஆடுகளுக்கு பின்னால போய்கிட்டு இருந்த ஒருத்தனை ஆண்டவர் தேடி வர்றார். அவனை அழைத்தார். அவனை இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் ராஜாவாக்கினார். ஒரு வகையில் நாமும் ராஜாக்கள் தான். நம்மை கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே விசுவாசிங்க. ஒரு காலத்தில் இந்த சத்தியம் தெரியாது, ஆனாலும் எனக்கு ராஜாங்கிற பேர் வேண்டாங்கிற மாதிரியே நினைச்சேன். இப்போ அப்படி இல்லை, நான் ராஜா தான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ நான் புரிஞ்சிட்டு, சத்தியம் புரிஞ்சிட்டு, என்னை ராஜா என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுறதில்லை. ஏன்னா நம்முடைய மகத்தான ராஜா இயேசு கிறிஸ்து, நான் ஒரு குட்டி ராஜாவாக இருக்கிறேன். நம்முடைய மகத்தானவர் மேசியா, நான் ஒரு குட்டி மேசியா. அவர் மகத்தான கிறிஸ்து, நான் குட்டி கிறிஸ்து. நீங்களும் அப்படித்தான். அவர் மகத்தான தேவன், நான் குட்டி தேவன். சொல்லலாமா இல்லையா? முதலாளியுடைய மகன் சின்ன முதலாளி, சரிதானே இல்லையாங்க? முதலாளி பெரிய முதலாளி, சின்ன முதலாளி. அவர் மகத்தான தேவன், மகாதேவன், நாம குட்டி தேவன் தான். நீங்க தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கவனிங்க. ஆகையால் சபையாகிய நம்மை அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் நம்முடைய சொந்த பரிசுத்தம் அல்ல. நல்லது. நீங்கள் சகோதரன் பிரணாமே, உமக்கு பரிசுத்தத்தில் விசுவாசம் உண்டா என்று கேட்கலாம். நிச்சயமாக. ஆனால் அந்த பரிசுத்தம் என்னுடையதல்ல. நல்ல கவனிங்க. பரிசுத்தத்தின் மேலே நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசம் வைக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை நாம் என்ன செய்கிறோம்னா, சுய பரிசுத்தமாக நம்ம பரிசுத்தமாக முயற்சி பண்ணுறோம். பைபிளில் ஒரு வசனம் உண்டு, நல்ல ஒரு வசனம். ஏசாயாவில் ஒரு வசனம் உண்டு.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அந்த பரிசுத்தத்தை பற்றி ஒரு வசனம் உண்டு. அது ஞாபகம் இல்லை, யாராவது ஞாபகம் இருந்தோன்னா சொல்லுங்கள், அதை கண்டுபிடிக்கலாம். பரிசுத்தத்தை பற்றி தங்களை சுய பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வருகிறது. சரி, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதை நீங்கள் அப்புறம் தேடி பிடிச்சி கண்டுபிடிங்க. ஒரு வசனம் இருக்குது, நான் வசனத்தை குறிக்கலை. பாருங்கள், இப்பொழுது என்னாச்சு? ஆகையால் தீர்த்து சொல்ல பரிசுத்தத்தில் நான் விசுவாசம் கொண்டவன் தான். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கி கொள்கிறேன். பைபிள் அந்த வசனம் என்ன? தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்கிறவர்கள் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அது எடுத்தீங்கன்னா சொல்லுங்கள். அதனால் அது என்னுடையதல்ல, அவருடைய பரிசுத்தத்தில். என்னுடைய பரிசுத்தம் என்பது அவருக்கு முன்பாக அழுக்கு, கந்தை, குப்பையுமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய பரிசுத்தம் ஏனடா? இயேசு சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. பூவோடு சேர்ந்த நார் மனம் பெறுவது போல அந்த பரிசுத்தராகிய கிறிஸ்துவோடு நாம் இணையும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நாம் இல்லை, நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. சரி, விட்டுருங்க, பைபிளை தேடண்டா, கவனிங்க, செய்தியை கவனிங்க, அப்புறம் பார்க்கலாம். அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். பாருங்கள், என்னுடைய பரிசுத்தம் ஒன்றும் கிடையாது, அவருடைய பரிசுத்தமே பரிபூர்ணமாக உள்ளது. நாம் அந்த பரிசுத்தருக்குள்ளாக நாம் நம்மை இணைத்துக் கொள்வோமானால் நாம் பரிசுத்தமாக இருப்போம். அந்த பூவை கட்டக்கூடிய நாருக்கு எந்த இயற்கையான மனமும் கிடையாது. ஆனால் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போலன்னு சொன்னது போல அந்த பரிசுத்தரோடு நாம் சேரும் பொழுது நாமும் பரிசுத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவர் அவனை அழைத்து, அவனை தெரிந்து கொண்டு, அவனை முன்குறித்து, அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, ஆபிரகாமோடும் அவனுடைய சந்ததியோடும் என்றென்றுமாக ஒரு உடன்படிக்கை செய்த போதுதான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நமது ரட்சிப்பின் முதல் தொடக்கமாக அது இருந்தது. ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஏன்னா நாம் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன செய்கிறோம்? ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட என்ன செய்கிறோம்? ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். கொலைசியர் 2:12 ஏதோ ஒரு வசனம் உண்டு. ஞானஸ்தானத்தினாலே நாம் அவரோடு கூட என்ன செய்கிறோம்? ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம் என்று வசனம் சொல்லுது. அதுதான் ஆபிரகாமோடு அவரை என்ன செய்தார்? தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. 2:12 ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது இல்லை, இன்னொரு வசனம் இருக்கு. இல்லை, ஒருவேளை பேதுருவா இருக்கலாம். ஞான ஸ்நானத்தினாலே நாம் அவரோடு உடன்படிக்கை செய்கிறோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஒரு உடன்படிக்கை எப்படி உண்டாகிறதுனா, ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறோம் என்பதாக அந்த வசனம் இருக்கிறது. அது எனக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால டக்கு டக்குன்னு நான் விட்டுருதேன். சரி, கவனிங்க, அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. நல்ல ஒரு வசனம் தானோ. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொண்டவர்களாக என்ற ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. பார்த்தீங்களா? அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறோம். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்தான். நாமும் ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். சரிதானா? சரி, பார்ப்போம். சரி, பிரியமானவர்களே, தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அவர் அவனை தெரிந்து கொள்ளுதலின் மூலமே அழைத்தார். அவன் தெரிந்து கொண்ட காரணத்தினால் அல்ல, அது தேவன் தெரிந்து கொண்ட காரணத்தினால் தான். அவர் அவனுடைய ஜனங்களை விட்டு அவனை வெளியே அழைத்தது.
அவனை ஆசீர்வதித்து, நான் உன்னை ரட்சிக்கப் போகிறேன் என்று அவனிடம் கூறினார். இங்கே அவர், நீ பூரண வயதில் என்னிடம் வர வேண்டும் என்று கூறுகிறார். அவன் அதற்கு தகுதியாய் இருப்பதற்கு, எதையும் செய்வதற்கு முன்னே தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனிடம் பேசினார். உனக்கு மட்டுமல்ல, ஆனால் உனக்கு பிறகு உன்னுடைய சந்ததியும். மேலும் அவன் திரும்பி அந்த 8வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடைய கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாக இருந்தான். கிட்டத்தட்ட எத்தனை வயது? 75 வயது உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு இன்னும் குழந்தை இல்லை. சரி, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு, இப்பொழுது கவனிங்கள், எதை செய்யக்கூடாது என்று தேவன் அவனிடம் கூறினாரோ அதை அவன் அங்கே சரியாக செய்தான். புரியுதா? லோத்தை கூட கூட்டிட்டு போகக்கூடாது, நீ பிரிந்து வா என்று தான் தேவன் சொன்னார். அல்லேலூயா. சில பேர் நினைப்பாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு வந்தால் குடும்பமாக வருவோம், நரகத்துக்கு போனாலும் குடும்பமாக போவோம், பரலோகத்துக்கு போனாலும் குடும்பமாக தப்போம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். சர்ச்சுக்கு போனால் குடும்பமாக போவோம், பரலோகத்துக்கு போனாலும் குடும்பமாக போவோம், நரகத்துக்கு போனாலும் குடும்பமாக போவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? லோத்தினுடைய குடும்பம் ஒன்றா தான் இருந்தாங்க. தேவன் பார்த்தார், உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போன்னு சொல்கிறார். சொன்னாரா சொல்லலையா? அவரவர் ஜீவன் தப்ப அவரவர் ஓடி போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த லைட்லாம் போடலையோ? அவரவர் ஜீவன் தப்ப அவரவர் என்ன செய்யணுங்க? ஓடி போக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். அதுதான் வார்த்தை. குடும்பமாக தான் வரணும். நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்விப்போம் என்றால் குடும்பமாக தான் ஆராதனைக்கு வரணும், பரலோகத்துக்கு போகணும், குடும்பமாக தான் போகணும். ஆனால் ஜீவன் தப்புற விஷயத்தில் அவரவருடைய பந்தை சாலையில் ஓடுகிறவர்கள்லாம் ஓடுவார்கள், அவரவர் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். சரி, கவனிங்க. அவன் தன்னுடைய மருமகனாகிய லோத்தையும் தன்னுடைய தகப்பனையும் கூட்டி கொண்டு போனான். தகப்பனுடைய வீட்டை விடு, உன் தகப்பனை விடுன்னு கர்த்தர் சொன்னாரா சொல்லலையா? இங்கே தான் பிரச்சனை. தேவன் அதை முழுமையாக செய்யும் வரைக்கும் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் இன்னும் உலகத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னாலும் இன்னும் அந்த உலகத்தில் ஆசா பாசம் பந்தம் இங்கே தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் அந்த பாரம்பரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை இன்னும் அதை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அதை விட்டு வெளியே வரணும், அது மிக முக்கியமானது. ஆகையால் இவன் லோத்தையும் கூட்டி கொண்டு போனான், தகப்பனையும் கூட்டி கொண்டு போனான். அவனுடைய தகப்பனை கூட்டி கொண்டு போகும்படி அவர் ஒருபோதும் அவனிடம் சொல்லவே இல்லை. ஏங்க, பெத்த தகப்பனை தானையா கூட்டு போனான்? உலகத்தாருக்கு முன்பால் அதுதான் நியாயமாக தெரியும். ஆனால் தேவன் அவனை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், அவனை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானம் வைத்த பொழுது அவர் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்து போக தான் ஆகணும். தகப்பனை கூட்டிகிட்டு போனது தவறா அப்படின்னு நீ கேட்கலாம். அது தவறு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தேவன் அதை நீ கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு சொன்னார். தகப்பனுடைய வீட்டை விட்டு. சில பேர் சொல்லலாம், தகப்பனுடைய வீட்டை தானே விட சொன்னார், தகப்பனை விட சொல்லலையே தேவன். ஆமென். அங்கு சில பிரச்சனைகள் வந்தது. லோத்தையும் கூட கூட்டி கொண்டு போனான், தகப்பனையும் கூட கூட்டி கொண்டு போனான். ஆமென். அதனால் அங்கு அவன் ஒரு தவறு செய்கிறான். அவனுடைய தகப்பனை கூட்டி கொண்டு போகும்படி அவர் ஒருபோதும் அவனிடம் சொல்லவே இல்லை. ஆனால் எப்படியும் இவன் அவனை கூட்டி கொண்டு போனான். எந்த வேத வாசகரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நாளைய தினம் இதை ஆதியாகமத்தில் வாசித்து பாருங்கள். ஆமென். அந்த வயதான மனிதன் மரிக்கும் வரையில், நல்லா கவனிக்கணும், முக்கியமானது, நீங்கள் பைபிள் முழுசும் வாசிப்பாருங்க. அந்த அவனுடைய தகப்பனாகிய வயதான மனிதன் மரிக்கும் வரையில்
பரிமள தைலத்தில் உள்ள ஒரு ஈயாகத்தான் அது இருந்தது என்பதை கவனிங்க. அவன் வழியெல்லாம் ஒரு இடர்கல்லாகவே இருந்தான். அவ்வண்ணமே லோத்தும் இருந்தான். தேவன் ஆபிரகாமை தான் அழைத்தார், லோத்தை அல்ல. அவர் ஆபிரகாமை அழைத்தார், அவருடைய தகப்பனை அல்ல. ஆமென். நமக்கு இது பொருந்தும், நல்ல கவனிங்க. ஏன்னா இஸ்ரவேலும் சபையும் ரெண்டுக்கும் இணையாக இருக்கிறது. அதுதான் இடரல். நல்லது. நீங்கள் அப்படியானால் சாராளை குறித்தென்ன என்று கேட்கலாம். அப்படின்னு சாராளையே நீங்கள் அழைத்து கொண்டு போனீங்க. ஆமென். ஒரு கேள்வி வருக. தகப்பனை கூட்டிகிட்டு போகக்கூடாது, சரி. யார்? லோத்தை கூட்டிகிட்டு போகக்கூடாது, சரி. சாராளை கூட்டிகிட்டு போனது நியாயமா? ஒரே சரீரம்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்ட். ஆமென். அங்கே அப்படி ஒரு கேள்வி வருமானால், ஒரு மனிதனும் அவனுடைய மனைவியும் ஒன்றே, கணவனும் மனைவியும் இனி இருவர் அல்ல, அவர்கள் ஒருவராய் இருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லும். ஆகையால் மனிதனும் அவனுடைய மனைவியும் ஒன்றே. எபேசியரில் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க, அவ்வண்ணமே அது கூறியுள்ளது. ஆனால் அவர் ஆபிரகாமை அழைத்து அவரிடம் கேட்டு அவன் கொண்டிருந்த எல்லாவற்றிலிருந்தும் அவனை வேறு பிரித்து கொண்டு ஒரு அந்நிய தேசத்துக்கு போகும்படி தேவன் அவனிடம் கூறினார். ஒரு வேறு புரிதல் அங்கு அவசியம். நீங்கள் அதை குறித்து எதையுமே அறிந்திராத ஒரு அந்நிய தேசத்தில் போகுதல், அதுதான் கிறிஸ்தவம். ஆமென். பரலோகம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த தேசத்துக்கு போகிறதுக்காக நாம் இப்போ சென்று கொண்டு இருக்கிறோம். ஆமென். அதுதான் கிறிஸ்தவம். உலக காரியங்களிலிருந்து வேறு பிரித்து கொள்ளுதல். ஏனென்றால் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். வேறொரு தேசத்துக்குள் சென்று நீங்கள் அவர்களை குறித்து எதையுமே அறிந்திராத ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்வது ஒரு பரதேசியாக இருக்கும்படி. ஆமென். நல்ல இன்னைக்கு விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னு பைபிள் இருக்கு. நாம் விசுவாசியை என்ன செய்கிறோம், ஆலோசனையை அவிசுவாசிகிட்ட போய் கேட்குறோம். அவிசுவாசி சொல்கிறத கீழ்ப்படுகிறோம். தேவன் சொல்கிறதையோ ஊழியக்காரர் சொல்கிறதையோ கீழ்ப்படுகிறதே கிடையாது. அதனால தான் அந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்கிறது புரியறதில்லை. ஒரு விசுவாசி தேவன் உங்களை அழைத்தால் தகப்பனை விடு. இயேசுக்கிற இடத்துல ஒரு நபர் வந்து கேட்டான். இயேசு உலகத்தில் இருக்கும்போது ஒருவர் வந்து கேட்குறான், ஆண்டவரே, வாழ்விலும் தாழ்விலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் முன்பு போய் என் தகப்பனாரை அடக்கம் பண்ணுவதற்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். இயேசு ஒரே வார்த்தை சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? தகப்பனார் செத்தது கூட போகக்கூடாதுங்கிற நீங்கள் என்ன செய்றீங்க, எங்கள் தாத்தாவோடு ஒரு அண்ணாரு செத்து போனார், அதான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல. மரணங்கிறது எல்லாருக்கும் ஒன்றுங்க. ஒரு மரணம் நடந்து போச்சு, நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. தீர்க்கதரிசியுடைய மனைவி இறந்து போச்சு, பிள்ளை இறந்து போச்சு, அவர் ஊழியம் செய்யாமல் இயேசுவை பின்பற்றாமல் இருந்தாரா? ஆமென். இன்னைக்கு அதுதான் காரியம். ஒரு மரணம் நடந்து போச்சுங்கிறதுனால ஆண்டவரை எப்படி நம்ம விட முடியுங்க? அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, நாம் எதை பற்றி பேசணும்? ஏதோ ஒரு காரியம் சொன்னேன். என்னங்க சொன்னேன்? தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கொடும் அப்படின்னு சொன்னால், சரி, மரித்தோர் தங்கள் மரித்தோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பாவத்தில் மரித்தவர்கள் சரீரத்தில் பாவத்தில் மரித்த இந்த நபரை அடக்கம் பண்ணிக்கிடட்டும், நீ என்னை பின்பற்றவன் வார்த்தை. ஏன்னா இவரும் பாவி, செத்தவனும் பாவி, உயிரோடு இருக்கிறவனும் பாவி. இவன் சரீரத்தில் மரித்தவன், அவன் பாவத்தில் மரித்தவன். அதனால் மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் நீ என்னை பின்பற்றுவான்னு சொன்னார். அங்கே தான் இருக்கு விஷயம்.
பெத்த தகப்பனை கூட அடக்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்காத சூழ்நிலையில் நாம் இன்னைக்கு என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம்? யோசித்து பாருங்க. உலக பந்தம், சொந்தம், இதெல்லாம் நம்மளை பிடிச்சி இழுக்குது உலகத்துக்குள்ள. ஆண்டவரை நோக்கி முன்னேறி நம்ம போக முடியாத தடைகள் நிறைய இருக்குது. ஆமென். கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் அவர்களை குறித்து எதுவுமே அறிந்திராத ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்வது ஒரு பரதேசியாக இருக்கும்படி நான் அதை குறித்து சிந்தித்து பார்க்கும்போது நான் என்னைத்தானே அடக்கி கொண்டிருப்பது கடினமான உள்ளது. பரதேசி, அந்நியன், மரித்து கொண்டிருந்த வயதான அந்த யாக்கோபு. சரி, நாம் இன்றைக்கு இதை நிறுத்திக் கொள்வோம். மரித்து கொண்டிருந்த வயதான யாக்கோபு பார்வோனுக்கு முன்பாக நின்று கொண்டு. சரி, பரவாயில்ல அருமையானவர்களே, இந்த செய்தியை நாம் தொடர்ந்து பல வாரங்கள் பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த செய்தி மிக அருமையான செய்தி. அதில் இன்றைக்கு நாம் இந்த ஆபிரகாமுடைய இந்த காரியத்தை நிறுத்திக்கொள்வோம். அடுத்து யாக்கோபனுடைய காரியத்துக்கு நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்து நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஜெபத்திற்காக தலையை வணங்குவோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நாம் பாவிகளாக இருந்தோம். எந்த தகுதியும் நமக்கு இல்லை. எந்த தகுதியும் இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் கிறிஸ்தவன் ஆவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை கிறிஸ்தவனாகவே வைத்திருந்தார். நாம் மணவாட்டி என்ற ஒரு தகுதி இல்லாத வேளையிலே கர்த்தர் நம்மை மணவாட்டியாக முன்குறித்து வைத்திருந்தார். சொல்லப்போனால் நமக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீதிமான்களை அல்ல நான் பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று அவர் கூறினார். அல்லேலூயா. அதில் கடைசியாக நாம் ஒரு பாடலை பாடி நாம் முடிவு செய்வோம். பிரியமானவர்களே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே. பரந்தாமா நிரந்தரா பரிசுத்த பரம்பொருளே, வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே.
பாதைக்கு வெளிச்சமயானி என் வாதைக்கு வைத்தியரானி. பாதைக்கு வெளிச்சமயானி என் வாதைக்கு வைத்தியரானீர். வாழ்வுக்கு தந்தையுமானீர் என்னை வளர்த்திட தாயுமானீர். வாழ்வுக்கு தந்தையுமானீர் என்னை வளர்த்திட தாயுமானீர். பரந்தாமா நிரந்தரா பரிசுத்த பரம்பொருளே வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி. அலைகடல் துன்பங்கள் வந்தும் அதில் நடந்திட அமைதியும் தந்தீர். அலைகடல் துன்பங்கள் வந்தும் அதில் நடந்திட அமைதியும் தந்தீர். ஆறுதல் இன்றி நான் அலைந்தேன் ஆண்டவரே உம்மில் நான் அடைந்தேன். ஆறுதல் இன்றி நான் அலைந்தேன் ஆண்டவரே உம்மில் நான் அடைந்தேன். பரந்தாமா நிரந்தரா பரிசுத்த பரம்பொருளே வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என் ஜீவன் என்னை விட்டு போகும் நாளில் உம்முடன் ஐக்கியம் சேரும். என் ஜீவன் என்னை விட்டு போகும் நாளில் உம்முடன் ஐக்கியம் சேரும். என் ஆத்ம மணாளனை பார்ப்பேன் என்றென்றும் உம்முடன் வாழ்வேன். என் ஆத்ம மணாளனை பார்ப்பேன் என்றென்றும் உம்முடன் வாழ்வேன். பரந்தாமா நிரந்தரா பரிசுத்த பரம்பொருளே வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே. ஆமென். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? நன்றி. ஓசையுள்ள கைத்தாங்களோடு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனையின் நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடி ஆராதனையின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டு தேவனே உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்மை ஆராதிக்கவும், உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆபிரகாமுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு பட்சத்தில் அவனை ஆண்டவரே நீர் முன்குறித்து தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். அவனமாக எங்களையும் கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடாது இருக்கும் பொழுது எங்களை தேடி வந்தீர். எங்களை ஆண்டவரே நாங்கள் உம்மை அறியாது இருக்கும் பொழுது நீர் எங்களை அறிந்து எங்களை தேடி வந்து எங்களை முன்குறித்தீர், எங்களை தெரிந்து கொண்டீர், பெயர் சொல்லி அழைத்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தது போல, மோசையை பெயர் சொல்லி அழைத்தது போல கர்த்தர் எங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை தேடி வரவில்லை, நீர்தான் எங்களை தேடி வந்தீர்.
ஆசீர்வதிப்பீர். நாங்கள் எதேச்சையாக இந்த ஆராதனைக்கு வரவில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்தியானதை கேட்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மீண்டுமாக கர்த்தாவே சோத்ரம். மறுபடியும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி ஆண்டவரே, நாங்கள் சிறப்பான ஆராதனையிலும் 6ஆம் தேதி எங்கள் ஆண்டுவிழ ஆராதனையும் தேவன் சிறக்க பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து இடைப்பட்ட நாளில் நடக்கக்கூடிய புதன்கிழமை ஆண்டவரே பைபிள் ஸ்டடி ஆசீர்வதித்தாரோம். வெள்ளிக்கிழமை சகோதரிகள்மார்கள் ஜெபக்கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே உம்முடைய சித்தப்படி எங்களை நடத்துவீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாக. காட் பிளஸ் யூ.